ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, பொறுமையாக தான் கொட்டினேன், நெடி ஏறுது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மசாலா எல்லாமே போட்டேன் நான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். பட்டு இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். பட்டு வந்து கடைக்கு போயிருக்காங்களா. இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் பிரியாணி. பட்டு வந்து சண்டேனாலே பிஸி தான். பட்டு மட்டும் இல்லை, அம்மாவும் பிஸி, நானும் பிஸி, எல்லோரும் பிஸி. வச்சனும் ரொம்ப பிஸி. வச்சனை வந்து என்ன பண்ணிட்டோன்னா, பிளான் தான் ஆயா வீட்டில் இட்டுட்டு போய் விடணும்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து எங்கள் அப்பாவே வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வச்சனை கூப்பிட்டு போய் அங்கே வச்சுட்டாரு. இப்போ வந்து வச்சன் வர கேப்பில் நாங்கள் என்ன பண்ணிடணும், சிக்கன் பிரியாணியே பண்ணிடணும். சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாருன்னா பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டு வந்து செம பிஸி. சண்டே என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு பிரியாணி வேணும்னா நீயே போய் எல்லாத்தையும் வாங்கின்னு வந்துருன்னு சொல்லிட்டாங்களா. ஐயோ, பிரியாணின்னு முடிவு எடுத்துட்டோம், அதுக்கு நிறைய வேணும் இல்லையா. அதனால் இருந்த வீட்டில் இருக்கிற வெங்காயம் தக்காளி அரிஞ்சாச்சு. பட்டு வந்து வெங்காயம் தக்காளி தயிர் எதுவுமே வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. அதனால் நீயே போயிட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டாங்க. கடை ஒன்றும் தூரமெல்லாம் இல்லை, நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்பவுமே நான் போயிட்டுலாம் பழக்கம் இல்லை கடைக்கெலாம். என்ன வேணும்னாலும் பட்டு தான் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க கடை கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால போக மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நானே போயிட்டு வச்சனை தூக்கிட்டே தான் போனேன். வச்சனை தூக்கிட்டே போயிட்டு நடந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வெங்காயம் தக்காளி என்னென்ன வேணுமோ தயிர் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். மசாலா பாக்கெட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இப்போ அம்மாவை வந்து அரிய சொல்லணும். அரிஞ்சதுக்கப்புறம் நம்ம போயிட்டு பண்ணலாம். பட்டுக்கு வந்து பிரியாணினாலே பிரியாணியா சே அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் பிரியாணி தான் பிடிக்கும். ஆனால் பட்டு என்ன சொல்லுவாங்க, எனக்கு பிரியாணிலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சமாக ஒயிட் ரைஸு, அப்புறமேட்டா இந்த சார்னா இருக்கு இல்லையா, ஐ மீன் கிரேவி, சிக்கன் கிரேவி லைட்டாக வைக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் வச்சுட்டா அவங்க ஆனால் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுப்பாங்க. அப்படின்னு பிரியாணி சாப்பிடுவாங்க. நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறோன்ற பொறுத்து தான் அவங்க சாப்பிட கொஞ்சமாக சாப்பிடுவாங்களா அதிகமாக சாப்பிடுவாங்களான்னு பார்ப்போம். நல்லா பண்ணிட்டேன்னா நிறைய சாப்பிடுவாங்க, கேவலமாக பண்ணிட்டேன்னா ஒயிட் ரைஸ் கிட்ட தான் போவாங்க. அம்மா உங்களுக்கு ஒயிட் ரைஸ் தானே, அம்மாவுக்கு வந்து அதே தான் கதை. பட்டு சொன்ன கதையே தான் அம்மாவுக்கும். பிரியாணினாலே அவ்வளோ திருப்தியாக சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களா. அதனால அம்மாவுக்கும் பட்டுக்கும். எனக்குலாம் வந்து 3 வேளையும் பிரியாணி கொடுத்தாலும் நான் வந்து சாப்பிடுவேன். ஏன் பிரியாணின்னு முடிவு எடுத்துனா, எப்போ பார்த்தாலும் மீன் புறான்னு தான். சரி, பிரியாணி எப்பயாச்சும் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பல மாதம் கிட்ட ஆகுது. பிரியாணிலாம் பண்ணி பல மாதம் கணக்கு. எத்தனை மாதமாக இருக்கும் பிரியாணி பண்ணி? ஸ்வேதா இது 2-3 மாதமா. ஸ்வேதாலாம் வந்திருக்கப்ப எப்பயோ ஒரு தடவை பண்ணோன்னு நினைக்கிறேன். இதான் பல மாதம் ஆகிடுச்சு பிரியாணி பண்ணி. இந்த நம்ம ஈட்டிங் சேலஞ்ச்லாம் பண்ணோம் இல்லையா பிரியாணி, அது கூட நாங்கள் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து தான் பண்ணோம். டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன், பிரியாணி பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சேலஞ்ச்லாம் வைக்க முடியாது, ஏன்னா பட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா. சாப்பிடக்குள்ளே பட்டு வருவாங்க, சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ நான் உங்களை பட்டுவை காமிக்கிறேன். இப்போ நம்ம போயிட்டு பண்ணுவோம். குக்கர் வந்து இருக்குது, வெங்காயத்தை போட்டு வந்தேன். கொஞ்சம் வெங்காயம் அரியணும், அதையும் அரிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம போயிடுவோம். அம்மா தான் அறிவாங்க வெங்காயம் தக்காளி. அம்மா அரிஞ்சு தந்துடுறீங்களம்மா? இப்போ அம்மா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அரிய வச்சுட்டு அப்படியே நம்ம போயிடுவோம். குக்கரில் தான் பண்ணுறேன், தம் பிரியாணிலாம் இல்லை, விசில் விட்டு தான் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி அரிஞ்சிட்டு இருக்காங்க. வெங்காயம் தக்காளி அரியிற வேலைலாம் அம்மா வேலை தானம்மா? ஆமாம், கேரட்டு பீன்ஸு. ஆமாம், நின்று வேலைலாம் நாடு. ஆமாம், இது வந்து கடைக்கு சால்னா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, கடைக்கு வந்து சால்னா வைப்பாங்க. அதுக்கு தேங்காய் ஓடிட்டுருக்கு. தேங்காயும் பொட்டுக்கல்லையும் பரோட்டாக்கு சால்னா. அரிஞ்சாச்சம்மா? சரி, நான் போய் ரெடி பண்ணிட்டா. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து வெங்காயம் தக்காளி அரிஞ்சு கொடுத்தாங்க இல்லையா, அதை நல்லா வதக்கிட்டுருக்கோம். பட்டை லவங்க பூ அதெல்லாம் போட்டு ஏலக்காய்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டுருக்கு. இங்கே வந்து தக்காளி தயிர் ரெடியாக வச்சுருக்கேன், முட்டை சிக்கன் ரெடியாக இருக்குது. இது வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளியை போட்டு வதக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து கடைக்கு கேரட்டு பீன்ஸ் அரியிறாங்க. இங்கே பாருங்க,
பீன்ஸ், கேரட் ரைஸ்க்கு போடுவாங்க இல்லையா, சிக்கன் ரைஸ்க்கு, சிக்கன் நூடுல்ஸ்க்கு அதுக்கு தான் அரிஞ்சிட்ருக்காங்க. அம்மா தேங்காய் எடுத்துன்னு போயிட்டாங்களாம்மா வந்து? பட்டு நான் கடைக்கு போன கேப்பில் தேங்காய் வந்து எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க. சரி, நம்ம போய் அங்கே பிரியாணியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் போட்டேன். தயிர் பாருங்கள், அப்படியே ரொம்ப செம்மையாக இருக்குது, கட்டியாக. இங்கே பாருங்கள், ஆரோக்கியா சூப்பராக இருக்கும்மா. டப்பா தயிர் தான், கட்டி கட்டியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் ரொம்ப கட்டியாலாம் இல்லை. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பாருங்க. மிக்ஸ் ஆயிடுச்சா? கொஞ்ச நேரம் நல்லா நல்லா தயிர் வந்து நல்லா இதுவாகும் எண்ணெயில். இப்படி ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு. தயிர் வந்து பிரியாணியில் ஊற்றினா கொஞ்சம் சாஃப்டாக கொடுக்கும் பிரியாணி. அதனால தான் வந்து நான் தயிர் சேர்க்குறேன். பட்டுக்கு தயிர்னாலே அலர்ஜி, பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் வந்து பிரியாணிலலாம் சேர்த்தா மட்டும் சாப்பிட்றாங்க. தயிர் தனியாலாம் தொடக்கூட மாட்டாங்க, டச் கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த பிரியாணியில் மிக்ஸ் பண்ணால் மட்டும் சாப்பிட்ருவாங்க. அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கா, அதனால அது சாப்பிட்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, பொறுமையாக தான் கொட்டினேன், நெடு ஏறுது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மசாலா எல்லாமே போட்டேன் நான். மசாலா, காரத்தூள், சிக்கன் மசாலா, உப்பு போட்டிருக்கேன். உப்பு வந்து அம்மா தான் அளவு கரெக்டாக கொடுத்தாங்க. ஒரு படிக்கு ஒரு புடி போடுவோம் நாங்கள். ஒரு படிக்கு ஒரு புடி அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. 2 படிக்கு 2 புடி. கையில் புடி இருக்கு இல்லையா, ஒரு புடி 2 புடி அப்படி போடுங்க. அரை படிக்கு அரை புடியாம்மா? ஆமாம். நல்லா இந்த மசாலாலாம் போட்டோம் இல்லையா, அப்படியே சிக்கன் வந்து இதில் வெந்துடும் நினைக்கிறேன் பாதி. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி அரிசியை போட்டு விசில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு சால்னா, சிக்கன் சால்னா பக்கத்தில் விசில் வரப்போகுது. குக்கர் வந்து வச்சிட்டேன். விசில் வந்ததும் இதுவும் ரெடி ஆகிடும், சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து பிரியாணியில் லெமன் புழிஞ்சு விடணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து மறந்துட்டேன். சரி, இந்த லெமன் என்ன பண்ணுறதுன்ட்டு பார்த்தா, பட்டுக்கு வந்து ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து தயிர் ஊற்றினா பட்டுக்கு பிடிக்காது. அதனால் லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிர் வந்து நமக்கு ஆனியன் தயிர் போட்டு நான் இப்போ எங்களுக்கு ரெடி பண்ண போகிறேன். பட்டுக்கு வந்து இந்த லெமன் வச்சு ஆனியனில் புழிஞ்சு விட்டு அவங்க சாப்பிட்ருவாங்க. உப்பு மிக்ஸ் பண்ணி, அதான் அவங்களுக்கு தயிர் பிடிக்காது இல்லையா, அதனால் பிரியாணியில் லெமன் புழிஞ்சு விடணுமா. ட்ரை பண்ணி பாருங்கள். நான்லாம் விட்டதில்லை, மறந்துட்டேன். நீங்கள் எத்தனை பேர் பிரியாணியில் லெமன் போட்டு பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ போயிட்டு இதை ரெடி பண்ணிடலாம், ஆனியன் கட் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி விசில் வந்து இறக்கி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா வெறையாக அப்படியே ஒட்டாமல் இருக்குது, உதிராக சூப்பராக இருக்குது. அங்கே சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவிலே நான் என்ன பண்ணிட்டேன், எக்கு போட்டுட்டேன். ஒரு 5 எக்கு, ஆளுக்கு ஒரு எக்கு. ஏன்னா அதை வேறு தனியாக வேக வைக்கணுமேனு சொல்லிட்டு இதில் போட்டுட்டேன். அப்படியே வெந்துடுச்சு. இப்போ போயிட்டு சாப்பிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், பட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பட்டு, உனக்கு நான் சாப்பாடெலாம் பேக் பண்ணேன் தெரியுமா, டிஃபன் பாக்ஸில் கடைக்கு வரத்துக்கு. இப்போ மணி வந்து 3:15 ஆகுது. 2 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணிட்டாங்க. சாப்பாடு 2 மணிக்கு பண்ணேன். நான் 2:30 மணிக்கு தான் இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போனேன், பிரியாணி எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு. சரி, வருவாங்க பார்த்தா இன்னும் வரவே இல்லை. அதனால நீயே வந்துட்ட. சூப்பரா இருக்கு. உண்மையாவா? பட்டு வந்ததுல இருந்து எங்க தட்டுல காணோம் பிரியாணிய. ஃப்ரெண்ட்ஸ், தட்டுல போட்டு வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோட சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. தரமான பிரியாணி, அவ்வளவு சூப்பரா இருக்கா. இது வரைக்கும் பட்டு வந்த இந்த 3.5 வருஷத்துல இன்னைக்கு செஞ்ச பிரியாணி வந்து அல்டிமேட்டா இருக்கு. எப்பயுமே இப்படிதான்டா செய்யற பிரியாணி, இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கு. இப்ப தட்டு காலியா இருக்கு பாரு, போட்டு சாப்பிடு. இது எப்படி இருக்கு சிக்கன் கிரேவி? நான் இதை மட்டுமே நான் எப்பவுமே சிக்கன் கிரேவி தான் சாப்பிடும். பட் இன்னைக்கு வெறும் பிரியாணி இருந்தாலே போதும். ஆனியன் எடுத்துக்கிறியா? ஏன் கை வச்சு அள்ளி சாப்பிடு, ஃபுல்லாக கூட சாப்பிட்ரு. அப்புறம் அது வேற ஒருத்தவங்க சாப்பிடணும்ல. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பட்டுக்கு மாஸ்டருக்கு 2 கப்பில் பேக் பண்ணலான்னு நினச்சிட்டே இருந்தேன். அவங்களே வந்துட்டாங்க. சரி, ஓகே.
எனக்கு வேலை மிச்சம். சின்னதா ஒரே ஒரு இதுதான். என்னது? இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்னும் நிறைய போட்டா சூப்பராக இருக்குமா? நிறைய போட்டால் தேக்கிட்டாது, திட்டமாக போட்டேன் நான். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? நீ எப்பவுமே பிரியாணிக்கு சால்னா கேட்பன்ட்டு தான் சால்னாவே வச்சேன் மெயினாக. இன்னைக்கு பிரியாணி நல்லா இருக்குது. பிரியாணி நல்லா இல்லாத பிரியாணி தான் நான் வந்து கிரேவி கேட்பேன். அப்போ வெறும் பிரியாணியே அடித்து வெளுத்து கட்டே ஆனியன் தொட்டு சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு தயிர் ஆனியனு, பட்டுக்கு வந்து லெமன் ஆனியன். நான் லெமனு உப்பு போட்டு தான் சாப்பிடுவேன். லெமனு உப்பு. ஓகே ஓகே, சரி சாப்பிடு சாப்பிடு. சரி நீ சாப்பிடு, ஒயிட் ரைஸ் சாப்பிடு. ஒயிட் ரைஸ் வேறு நான் எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டிலேருந்து. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் ரைஸ். நீ எங்கே பிரியாணி எங்கே சாப்பிடாம போயிட்டு போகிறேன்ட்டு நான் வீட்டிலேருந்து ஒயிட் ரைஸு, என்னது சிக்கன் குழம்பா, இது கிரேவி எடுத்துகிட்டு வந்தேன். அதையும் சாப்பிட்டு பாருண்ணா. உனக்காக ஆசையாக குத்த அமைச்சாங்க. ஏன்னு சொல்லு, அடுப்பில் வேலை செய்கிறாங்க, பிரியாணி எப்படி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், வெள்ளை சாதம் எடுத்துகிட்டு போன்னு சொன்னாங்க. அதையும் சாப்பிடு சரியா? பிரியாணி தான் வேணுமா? சரி ஓகே, எது சாப்பிட்டாலும் ஃபுல்லாக சாப்பிட்டு போ. நல்லா வேலை செய்ய, நல்லா தெம்பாக சாப்பிட்ரு. ஃப்ரெண்ட்ஸ், நாம் போய் சாப்பிட்லாம். இப்போ நான் சாப்பிட்டா வந்து எதுவும் பேசாமலே சாப்பிட்றாங்க. பசி 2 நாளாக சாப்பாடு செட் ஆகலையா? சாப்பிடல, அதனால் 3ஆவது நாள் பிரியாணி நல்லா பட்டு வெளுத்து கட்டுறாங்க. சரி சாப்பிட்டோம், ரொம்ப பேச தேவையில்ல. ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷிங் வீடியோ வந்து கிளிக் ஆகலை நான் சாப்பிட்றது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.